நம்ம இன்னைக்கு பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் கூட நீங்கள் இதை ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். இதில் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட பருப்பு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சீக்கிரமாகவே பருப்பு கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியுதில்ல. இந்த டைமில் இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அளவை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில் 2 சின்ன சைஸ் அளவு தக்காளி எடுத்து 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தக்காளி முழுமையாக வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் முழுமையாக அரை வச்சுருங்க. இப்போ நம்ம துவையல் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆட்டோம்பெர்க் ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சி கூடவே நம்மளுக்கு 4 ஜார்ஸ் கிடைக்கிது. அதில் ஒன்று சாப்பர் ஜார். இந்த சாப்பர் ஜார் நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நார்மல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகள்லாம் பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்சியில் கோர்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது. அதனால் துவையல், அதுக்கப்புறம் சட்னிலாம் அரைக்கும்போது நம்ம அம்மியில் அரைக்கிறது போல் கரெக்டான பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரோடு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப மைய அரைப்பற்றாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கும். பாருங்கள், இதுதான் அந்த கோர்ஸ் மோட். இதில் ஜார் டிடெக்ஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம ஜார் ஃபிட் பண்ணலைன்னா மிக்சி ஓடாது. ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்டே நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஜார் ஃபிட் பண்ணிவிட்டு மிக்சி ஆன் பண்ணும்போது நார்மலாக ஓடும். இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நான் சட்னி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ ஆற வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவின தேங்காய் சேர்க்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சில்லு போட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதில் இந்த மாதிரி ஆன்டி கிராவிட்டி லாக் இருக்குது. இந்த லாக் போட்டுட்டு நம்ம மிக்சி அரைக்கும்போது நம்ம கையை விட்டுட்டு கூட அரைக்கலாம். அது விழாமல் இருக்கும். இப்போ இந்த துவையல் நம்ம கோர்ஸ் மோடு வச்சு தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அம்மியில் அரைக்கிறது போல் நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குறைப்பாக அரைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு அரைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்காமல் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். தக்காளி சேர்க்காமல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இந்த அளவுக்கு கெட்டியாகவே சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பருப்பு துவையல் சூப்பராக தயாராகிருச்சு. இது நீங்கள் நார்மல் சாதத்தில் அப்படியே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்போவும் இது ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த சத்தான ரொம்ப ரொம்ப ஈஸியான துவையல் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு பொருட்களும் கம்மி தான், அதே மாதிரி நேரமும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆட்டம்பர்க் ஜெனோவா மிக்ஸி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.